டேய், உன் வீட்டு வாசலில் எவன்டா வந்து நின்னா அப்படின்னு நடிகர் விஜயை பார்த்தீங்கன்னா உரிமையில் பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ரொம்ப காரசாரமாக பேசிவிட்டாரு. என்ன ஏதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டங்களில் சீமான் வந்து டைரெக்டாகவே விஜயை வந்து தாக்கி கொண்டு பேசுகிறாரு. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சீமான் பற்றி இதுவரை விஜய் வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசும்போது இந்த கேரியரோட உச்சத்தையும் வருமானத்தை விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்றாரு. டே, உன் வீட்டு வாசலில் எவன்டா வந்து நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிற்கலையடா. கலை சேவை செய்ய வந்த அதை போய் பாரு. படைக்கலத்தோடு யாரு வான்னு உன்னை கூப்பிடலையே, அப்போ என்ன டேஸுக்கு நீ வர்ற அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வந்து உரிமையில கடுமையாக சாடி பேசிட்டாருங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னைக்காவது தமிழர்களோட உரிமை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரா? என் தம்பி பேச மாட்டார் அதெல்லாம். ஏன்னா அனைவருமே சமம் அப்படின்னா உன் கட்சியை போய் ஆந்திராவில் போய் ஆரம்பிக்க வேண்டியதானே, என்ன டேஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிட்டாரு சீமான் அவர்கள். அறப்பைத்தியங்களை நான் தலை வணங்குவதாக விமர்சித்தார் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. யார் அறப்பைத்தியத்தை வந்து தலை வணங்கினாரா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சீமான் அவர்கள். பணத்துக்காக அரசியலுக்கு வரல என டிவிக்கு விஜய் வந்து பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காருங்க.